சும்மா ஜென்ரலா அப்படி ஹொப்போனோபோனோ ப்ரேயர்னு இல்லாமல் அதில் சில பல வழிமுறைகள், சில டெக்னிக்கு, சில செய்யும் விதங்கள்லாம் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு விதத்தை பற்றி இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹொப்போனோபோனோ ப்ரேயர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு 4 வார்த்தை. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல்லணும். அது உள்ளுக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த 4 வரி பிரேயர் உள்ளுக்குள்ள ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மெதுவாக உங்களுடைய மன பாரங்கள், மன கஷ்டங்கள், உங்களுக்குள்ள நாள்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆழ் மனசுல இருக்கிற துக்கம், துயரம், கவலை, பயம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுதுன்றதை உங்களால் அனுபவபூர்வமாக உணர முடியும். ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய எமோஷன்ஸ், உன்னுடைய ஆழ்மன நம்பிக்கைகள். இதுதான் காரணம். ஸோ மொத்தத்துல இன்னைக்கு நீ வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். ஒத்துக்கோ. இப்பெல்லாம் கொஞ்சம் பாரம் கம்மியான மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலே இந்த அடுத்தது ரியாலிட்டிக்கு வரப்போகுது. நீ ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வாட் எவர் அது ரியாலிட்டிக்கு வரப்போகுது. ஏன்னா இத்தனை நாள் ஏன் அது நடக்கலைன்னா ஒரு தடை இருந்துச்சு, ஒரு பிளாக் இருந்துச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. நீ ஒரு துக்கத்துல இருந்த, நீ ஒரு துயரத்துல இருந்த. இப்பதான் அது குறைஞ்சிருச்சுல்ல, அது கரைஞ்சிருச்சுல. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நல்ல விஷயங்கள் வந்து பூருது. ஸோ தட் உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல், சீக்ரெட் சித்தாந்தம் சேனல். நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படியே நீங்க ஒன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு, கவனம், ஃபோக்கஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும். ஈர்ப்பு விதியை பற்றி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும், பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணணும், பிரபஞ்சம் எப்படி நம்மகிட்ட பேசுவோம், எப்படி புரிஞ்சுக்கணும், நாம் ஒரு விஷயத்த பிரபஞ்சத்தில் எப்படி சொல்லணும், லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது, என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மெத்தடுக்கும் என்ன அர்த்தம், அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஈர்ப்பு விதியை பற்றின நாலேஜ் வளர்ந்து கொண்டே போகும். ஸோ அது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன வேணுமோ அதை மேனிஃபெஸ்ட் செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது பிளேலிஸ்ட்டு மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம மச்சான், ஐ லவ் யூ ஸோ மச். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி வேர்ல்டு ஃபேமஸ் ஹொப்போனோபோனோ ப்ரேயர், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த ஹொப்போனோபோனோ என்னது ஹொப்போ என்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு இருந்துச்சுன்னா அதோட பேரு ஹொப்போனோபோனோ பிரேயர் அப்படின்னு அதோட பேரு. அது வந்து ஒரு ஹவாய் நாட்டினுடைய ஒரு பிரேயர். ஓகே, அது அவங்க மொழியில இருக்கும். அதை ஒரு புண்ணியமா வந்து அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அப்புறம் அந்த உலகம் முழுக்க இருந்த மக்கள் அதை பார்த்து படிச்சு அந்த பிரேயர் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு அதை செஞ்சு அது தங்களுடைய வாழ்க்கையை மாத்துது அப்படிங்கிறத உணர்ந்து அதை வெளியே சொல்லி இந்த ஹொப்போனோபோனோ பிரேயர் அப்படிங்கிறது இப்போ வந்து வேர்ல்டு ஃபேமஸாக நிறைய பேர் இதை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணால் ஹொப்போனோபோனோ பிரேயர் சொன்னால் மேனிஃபெஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதற்காகவும் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹொப்போனோபோனோ பிரேயரை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் சும்மா ஜென்ரலாக அப்படி ஹொப்போனோபோனோ ப்ரேயர்னு இல்லாமல் அதில் சில பல வழிமுறைகள், சில டெக்னிக்கு, சில செய்யும் விதங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு விதத்தை பற்றி இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹொப்போனோபோனோ ப்ரேயர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு 4 வார்த்தை. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல்லணும். நீ வந்து உணர்ந்து மனசால வந்து நீ ஒரு தப்பு பண்ணியிருந்தாலோ, உனக்கு யாராவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாலோ, வாட் எவர் உனக்கு ஒரு கஷ்டமான விஷயம் வாழ்க்கையில் உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கா, அந்த கஷ்டத்தை நினச்சிக்க. இப்போ வந்து கடவுள்கிட்டயோ இல்லை யூனிவர்ஸ்கிட்டயோ இந்த ப்ரேயரை சொல்லு. என்னன்னா வந்து இந்த 4 வரையும் நீ சொல்லிட்டே இரு. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை சும்மா நீ அப்படியே மொனோட்டனஸா அப்படி சும்மா சொல்லிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். சும்மா அப்படி சொல்லிட்டே இருந்தால் போதும். அது என்ன ஆகும்னா, நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய ஒரு மாதம் 2 மாதம் கழிச்செல்லாம் என்ன ஆகும்னா அது உள்ளுக்குள்ளே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த 4 வரி பிரேயர் உள்ளுக்குள்ளே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது மெதுவாக உங்களுடைய மன பாரங்கள், மன கஷ்டங்கள், உங்களுக்குள்ள நாள்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆழ் மனசில் இருக்கிற துக்கம், துயரம், கவலை, பயம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ணுதுன்றதை உங்களால் அனுபவபூர்வமாக உணர முடியும். நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் சரண்டரன்ஸ். ஓகே, அக்செப்டன்ஸ் அண்ட் சரண்டரன்ஸ் அப்படின்னா
முதல்ல ஏத்துக்கிறது, அதை ஒத்துக்கிறது, சரணடைகிறது, ஒத்துக்கிறது, சரணடைகிறது. இந்த 2 வார்த்தை. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தையை மையமா வச்சுதான் இப்ப நம்ம வந்து ஹொப்போனோபோனோ ப்ரேயர் பண்றோம். சரி, சும்மா இப்ப காலைல எந்திரிச்ச உடனே இந்த ப்ரேயரை ஒரு 3 தடவை சொல்லுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரேயரை ஒரு 3 தடவை சொல்லுங்க. நீங்க நல்லா இன்னும் இல்லைங்க நல்லா செய்யறேன் அப்படின்னா காலை, மாலை, மதியம், இரவு இப்படி 4 வேலையும் இந்த ப்ரேயரை 3 தடவை சொன்னா போதும். ப்ரேயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் அந்த 4 வார்த்தை. இதை வந்து ஒரு 3 டைம் சொல்லணும். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஓகே, இந்த 3 தடவை சொல்லியாச்சு. இது மாதிரி காலைல ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, இல்லைன்னா காலை, மதியம், மாலை, இரவு 4 டைம் நீங்கள் செய்யணும். இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல இப்போ நான் சொன்னது போல அக்செப்டன்ஸு, ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துக்கிறது, சரணாகதி அடையிறது அப்படிங்கிற அந்த 2 ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பண்ணலாம். முதல்ல நீங்க வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். என்னன்னா, உங்களுக்கு மனசுல ரொம்ப கஷ்டம் இருக்கும், ரொம்ப துக்கம் இருக்கும். உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். அது உங்களுக்கு உங்க மனசை ஆறாத வடுவா இருக்கும். உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆர் இப்போ ரைட்னு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பயத்தை கூட, இப்படி மொத்தத்துல நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும். இப்போ இதை வந்து என் மைண்ட்ல, இந்த மனசை வந்து இது எடுக்கணுங்க. இந்த பாரத்தை வந்து, இந்த பாரமா இருக்கு என் மனசு வந்து இந்த விஷயத்த நினைச்சு, ஒண்ணு கடந்த காலத்துல நடந்தது, இல்லைன்னா எதிர்காலத்துல நடந்துருமோன்னு நினைச்சு நான் பயப்படுறது. மொத்தத்துல ஒரு பாரம், ஒரு பயம், ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு கஷ்டம், துக்கம், துயரம், அது ஒண்ணு மனசுல ஆழத்துல அது ஒண்ணு மாதிரி இருக்கு. அதை தூக்கி சுமந்துக்கிட்டே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தினமும் எந்திரிக்கிறேன், வேலைக்கு போறேன், எல்லாம் வரேன். ஆனா ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு விரக்தியோ, இல்ல அட போங்கடா அப்படி இருக்குல்ல அந்த ஒரு நெகட்டிவிட்டி. இந்த ப்ரேயரை சொன்னா அது அது அந்த நெகட்டிவிட்டி நம்ம லைஃப் விட்டு மெதுவாக போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்போ உங்க லைஃப்ல இப்போ இந்த ஒரு கஷ்டம் இருக்குல்ல, இந்த ஒரு துக்கம், வாட் எவர், இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இது இருக்குல்ல, ஒரு பாரம் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி மச்சான் வந்துச்சு? அதுக்கு யாரு காரணம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு லவ் பிரேக்கப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னா, இந்த கஷ்டத்துக்கு யார் காரணம் அப்படின்னா, என்னோட காதலி தான் காரணம், என்னுடைய முன்னாள் காதலன் தான் காரணம், காதலி தான் காரணம்னு நம்ம சொல்லுவோம். அவர் என் புருஷன் தான் காரணம், என் பொண்டாட்டி தான் காரணம்னு சொல்லுவோம். இல்லைங்க, நான் என் மனசில் பாரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வேலை இல்லை, என்கிட்ட அழகு இல்லை, என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, எனக்கு என் லைஃப்பில் இந்த பிரச்சனை இருக்குது, இப்போ ஏதோ ஒன்று, அதனால தான் எனக்கு மனசுக்கு பாரமாக இருக்குது. அப்போ அந்த ஏதோ ஒன்று மொத்தத்துல உங்ககிட்ட வந்து வாட் எவர் உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு யாரு காரணம்னு நீ அடுத்தவங்கள சொல்லுவ. ஆனா இப்ப நம்ம ஒத்துக்க வேண்டியது என்னன்னா, அதுக்கு யாரும் காரணம் இல்லை. நீ துக்கமா இருக்கிறதுக்கோ, வறுமையில இருக்கிறதுக்கோ, நீ நினைச்சது உன் வாழ்க்கையில நடக்காம இருக்கிறதுக்கோ யாரும் எதுவும் காரணம் இல்லை. நீதான் காரணம் அப்படிங்கிறத நீங்க ஒத்துக்கணும் முதல்ல. அது எப்படி ஒத்துக்கலாம்னா, சயின்டிஃபிக்காவே நீங்க ஒத்துக்கணும். என்னன்னா வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றீங்க அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம லைஃப்ல நடக்கிற ஒன்றும் நம்மளுடைய எண்ணங்கள்னால, நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய ஃபீலிங்னால, நம்மளுடைய எமோஷன்ஸு, நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், இதெல்லாத்தையும் வச்சுதான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்குது. நம்ம வாழ்க்கையில சுத்தி ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. இது உங்களுக்கு தெரியும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய பேசிக் லா இது. ஒவ்வொரு உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய எமோஷன்ஸ், உன்னுடைய ஆழ்மன நம்பிக்கைகள். இதுதான் காரணம். ஸோ மொத்தத்துல இன்னைக்கு நீ வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான். ஒத்துக்கோ. தெரியாம நான் என்னங்க வேணும்னேவாங்க நான் இந்த வறுமையை நான் வர வச்சேன், என்னங்க நான் வேணும்னேவாங்க என் வாழ்க்கையில வந்து அந்த லவ் பிரேக்கப் வர வச்சேன், நான் வேணும்னே ஆசைப்பட்டேன் என் வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை வர வச்சேன். இல்லை, நீங்க வேணும்னே பண்ணல, தெரியாம அன்கான்சியஸா பண்ணிட்டீங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எண்ணம் தான் காரணம்ங்கிறது உங்களுக்கு தெரியாம, அவர் எண்ணத்தை கட்டுப்படுத்த தெரியாம, அவர் கவனமாக இல்லாம அன்கான்சியஸா நீங்க அப்படியே நாள் முழுக்க வேலை பார்க்குறீங்க. உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்கும், அது ஃபுல்லாக நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கும், அது இது பண்ணிகிட்டே இருக்கும். அதனால அந்த துக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் நீ தானே காரணம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அப்படிங்கிறத ஏற்றுக்க. ஆமாம், நான் தான் காரணம், நான் தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டியா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, பிரபஞ்சம் பார்த்துக்கும்.
நீ ஏத்துக்கிட்டேன்னா போதும். நீ ஏத்துக்கிட்டேன்னா பிரபஞ்சம் சரி அடுத்து உனக்கு என்ன வேணும்னு அது அது அந்த கவனத்துக்கு வரும். ஸோ அதனால வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைறோம். ஸோ முதல்ல இந்த இந்த ஆஸ்பெக்டுக்கு நீங்க வரணும். நான் வந்து இப்போ காலையில எந்திரிச்சிட்டேன், நான் வந்து இப்போ ஹொப்போனோபோனோ ப்ரேயர் சொல்ல போறேன், 3 தடவை சொல்ல போறேன் அப்படியா? முதல்ல இந்த மைண்ட் செட்டுக்கு வா. என்ன மைண்ட் செட்டு? என் லைஃப்ல என்ன கஷ்டம் வந்தாலும், எது நடந்திருந்தாலும், நடந்துகிட்டு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் தான் காரணங்கிறத ஒத்துக்கிறேன். பிரபஞ்சமே, கடவுளே, வாட் எவர், இது சரியாயிட்டு நான் என்ன ஆசைப்படுறேன்னு என் லைஃப்ல எனக்கு அது நடக்கணும். ஓகே, நான் உங்ககிட்ட சரணடைகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோமா, ஒத்துக்கிறீல்ல, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒத்துக்கிறீல்ல, நீதான் அன்கான்சியஸா இருந்ததுனால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அன்கான்சியஸா தவறா சில பல முடிவுகளை எடுத்ததுனால என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்றது ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? இப்ப சாரி கேளு. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐ எம் சாரி, நான் தாங்க தப்பு, ஒத்துக்கிறேங்க. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த 2 வார்த்தைகளை இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க சொல்லணும். இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டு ஒரு 2-3 செகண்ட் பாஸ். நான் ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு ஒரு 2-3 செகண்ட் பாஸ். அதுக்கப்புறமா நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம், ஓகே பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். அதனால தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஸோ இப்போ இந்த 4 வார்த்தை தான் நம்மளுடைய ஹொப்போனோபோனோ ப்ரேயர். ஸோ இப்போ இந்த ப்ரேயரை நீங்கள் வந்து நான் சொன்னது போல் காலையில் 3 தடவை, மத்தியானம் 3 தடவை, சாயந்தரம் 3 தடவை, நைட்டு 3 தடவை இந்த ப்ரேயரை நீங்கள் சொன்னால் போதும். இந்த ப்ரேயரை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆட்டிடியூடுக்கு வந்துடணும், முதல்ல இந்த இந்த தன்மைக்கு வந்துடணும். நான் தான் என் லைஃப்ல நடந்த எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம், பொறுப்பெடுத்துக்கிறேங்க, நான் தாங்க காரணம், அன்கான்ஷியஸாக ஏதோ பண்ணிட்டாங்க, நான் தாங்க காரணம், பிரபஞ்சம் எப்படியா அவங்ககிட்ட சரணடைகிறேன், எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டியா? ஐம் சாரி, சீரியஸாக சொல்லு, உணர்ந்து சொல்லு. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. கொஞ்சம் டைம் விடு. இப்போ பிரபஞ்சம் உனக்கு, அது பிரபஞ்சம் எல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சாச்சு, அது எல்லாம் சரியா பண்ணிடும் அப்படின்னு நீ நம்புற. அதனால இப்போ வந்து தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இப்போ நம்ம இந்த 4 வார்த்தைகளையும் சொல்லி முடிச்சிட்டோம், 3 தடவை சொல்லி முடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நீ நிம்மதியாக பிரபஞ்சத்தை சொல்லிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ இனிமேல் அன்கான்ஷியஸ் ஆகாத, கான்ஷியஸாக இருந்து பழகு. நெகட்டிவ் அப்படியே எதையாவது நெகட்டிவாக யோசிக்காத, கடந்த காலத்தை பற்றி கஷ்டப்படாத, தெளிவாரு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுப்போம். அப்படி போங்க, உங்களுடைய அன்றாட வேலையில பாருங்க. மத்தியானம் ஒரு டைம்ல சாப்பிட்ற நேரத்தில் இதே மாதிரி ஒரு தடவை பண்ணிடுங்க. சாயந்தரம் நேரத்தில் ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clock அப்படி இதே மாதிரி ஒரு தடவை பண்ணிடுங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தடவை பண்ணிடுங்க. இது மாதிரி நீங்கள் தினமும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு மினிமம் 21 நாள், மேக்சிமம் நீங்கள் ஒரு 48 நாள், 2 மாதம் அப்படிலாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, நான் அடிச்சு சொல்கிறேன், ஒரு 2 மாதம் கழிச்செல்லாம் பார்க்கும்போது லைஃப் நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிருமா, நினைச்ச மாதிரிலாம் நடந்துருமான்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்ன உறுதியாக நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு இருந்த மாதிரியே இருக்கு. இப்போ திடீர்னு பார்த்தா அதில் ஒரு 75 கிலோ 80 கிலோ இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. சும்மா ஏதோ ஒரு 10 கிலோ தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. முதல்ல ஏதோ ஒரு பாரமா இருக்கும், அந்த அதை இது என்னன்னு சொல்ல தெரியாத மாதிரி ஒரு நெகட்டிவா பாரமா இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லா மூச்சு விட முடியுது, இப்போ கொஞ்சம் இலகுவா இருக்கு, வாழ்க்கை வந்து கொஞ்சம் இலகுவா இருக்கு, ஒரு ஏதோ ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லா இல்லாம அப்படியே இருக்கும். இப்போ ஏதோ கொஞ்சம் அமைதியா இருக்கு அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு ஃபீல் அப்படி ஆமா இல்லை, இப்பெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குல்லன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கனாலே சம்பவங்கள் மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரியாலிட்டிக்கு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக போறது, ரியாலிட்டிக்கு வரப்போகுதுன்றதுனுடைய அறிகுறி தான். இப்பெல்லாம் கொஞ்சம் பாரம் கம்மியான மாதிரி இருக்குல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலே இந்த அடுத்தது ரியாலிட்டிக்கு வரப்போகுது. நீ ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் வாட் எவர் அது ரியாலிட்டிக்கு வரப்போகுது. ஏன்னா இத்தனை நாள் ஏன் அது நடக்கலைன்னா ஒரு தடை இருந்துச்சு, ஒரு பிளாக் இருந்துச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, நீ ஒரு துக்கத்துல இருந்த, நீ ஒரு துயரத்துல இருந்த. இப்பதான் அது குறைஞ்சிருச்சுல்ல, அது கரைஞ்சிருச்சுல. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நல்ல விஷயங்கள் வந்து பூருது. ஸோ தட் உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஹொப்போனோபோனோ ப்ரேயரை சொல்ற ஒரு மெத்தட். நிறைய இருக்கு, அது மாதிரி இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா? ஸோ இதை நான் சொன்னது போல இந்த மாத்திரைய ஒரு நாளைக்கு 4 வேளை, சாப்பாட்டுக்கு முன்போ சாப்பாட்டுக்கு பின்போ, காலை 3 முறை, மதியம் 3 முறை, மாலை 3 முறை, இரவு 3 முறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒரு இலகுவாக மாற்றிக்கொள்ளுங்கள்
என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன். பாய். இப்போ இது வந்து கம்பெனி விளம்பரம். ஸோ ஹொப்போனோபோனோ ப்ரேயரை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்காதவங்க, ஒரு ஹொப்போனோபோனோ ப்ரேயரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு அதை நல்லா செய்யணும் போல இருக்குது, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நடக்கிற ஹொப்போனோபோனோ ப்ரேயரில் நீங்கள் கலந்துக்கலாம். அது ஒரு ஒர்க் ஷாப், ஒரு 15 வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து சும்மா ஒரு ஆட்டிடியூடு பார்த்தீங்க, ஒரு ஒத்துக்கிறது சரண்டர் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்னதாக பார்த்தீங்க இல்லையா? இது மாதிரி இந்த போன ப்ரேயரை எப்படி வேற வேற ஆங்கிளில் சொல்லலாம், இது கூட இன்னும் சில பல ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அதை நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்மளுக்கு சீக்கிரமா ஒரு ஒரு மனசுக்கு பாரத்தை இறக்கி வைக்கும். முக்கியமா இந்த பயிற்சி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 15 வீடியோ முடிகிறதுக்குள்ள ஒரு 2-3 தடவை அழுவீங்க. அந்த நாள்பட்ட துக்கம்லாம் அப்படியே வெளியே வந்து உங்களுக்கு அப்படியே அழுகையா வரும். துக்கம்லாம் தொண்டையை அடைக்கும். உங்களுக்கு அப்படியே அழுது அதை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. இந்த 15 வீடியோ முடியும் பொழுது ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அழுது முடிச்சிருப்பீங்க. ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும். ஆமாடா நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, நான் பிரபஞ்சத்தை சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் உங்களுக்கு வரும். போன ப்ரேயருடைய நல்ல வீரியமா இந்த பயிற்சி எப்படி செய்யறதுன்னு அந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ இதில் நீங்கள் கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 15 வீடியோவோட லிங்க்கும் வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ நீங்கள் டக்குன்னு நாளைக்கு காலையிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த 15 வீடியோவும் பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது இந்த ஒர்க் ஷாப் எப்படி இருக்கும், இது எப்படி செய்கிறோம் அப்படின்ற டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஜஸ்ட் இதுதான் நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போனோ ப்ரேயர்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. நான் இந்த பயிற்சியில் எப்படி கலந்துக்கணும், இந்த பயிற்சியில் என்னெல்லாம் சொல்லி தருவோம், எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஓகே, கம்பெனி விளம்பரம் முடிஞ்சது. மீண்டும் உங்களை நான் இன்னொரு நல்ல பதிவில் வந்து சந்திக்கிறேன்.